டிஃப்ரெண்ட்டாக கேரட்டில் கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம கலர் பொடி எதுவுமே போட தேவையில்ல. கேரட்டில் இருக்கிற கலரே வந்து கேசரிக்கு வந்து போதுமானதாக இருக்கும். கலர் பொடி எதுவும் போடாததுனால சின்ன பிள்ளைங்க எல்லாத்துக்கும் தாராளமாக கொடுக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 1/4 கிலோ கேரட் எடுத்து துருவுறதுல சின்ன துவாரம் உள்ளதில் நல்லா துருவி வச்சுக்கோங்க. இப்போ அகைன் 1/4 கிலோ கேரட் எடுத்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ இதோட 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி மையா அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ இதிலிருந்து கேரட் ஜூஸ் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சக்கையை திருப்பி போட்டு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு வந்துட்டு இன்னொரு தடவையும் வந்து ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வடச்சட்டி காயவும் ஒரு 50 ml போல் நெய் விட்டுக்கலாம். நெய் காயவும் முந்திரி போட்டு முந்திரி பொன்னிறமாக வர்ற வரை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதே நெய்யில் 1/2 டம்ளர் கணக்குக்கு ரவை எடுத்துக்கலாம். இதுவே 4 பேத்துக்கு நல்லா சாப்பிட்ற மாதிரி வரும். ரவை வாசம் வர்ற வரை ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். இப்போ இதையும் தனியாக வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ திருப்பி கொஞ்சமாக வந்து நெய் விட்டுக்கலாம். நம்ம துருவி வச்சிருக்கிற கேரட்டை சேர்த்துக்கலாம். எனக்கு மொத்தமாக வந்து ரவை எடுத்த டம்ளருக்கு 2 டம்ளர் வந்து கேரட் வந்துச்சு. இப்போ இதை நல்லா வந்து வதக்கணும். ஒரு 3 நிமிஷம் வதக்கினா போதும். பாருங்க, இந்த அளவு வதங்கி வரவும் ரவை எடுத்த அளவுக்கு 3 மடங்கு வந்து தண்ணி ஊற்றணும். அதாவது 1/2 கப் ரவை அப்படின்னா 4/2 கப் வந்து தண்ணி ஊற்றணும். எனக்கு கேரட் ஜூஸே வந்து 3 டம்ளர் வந்து இருந்துச்சு. இப்போ பத்தாததுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 3 மடங்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/2 டம்ளர் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா கேரட் வந்து வேகிறதுக்கு வந்து தண்ணி வேணும். கேரட் வந்து நல்லா சாஃப்டாக வந்து நமக்கு வெந்து வரணும். அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்கலாம். இப்போ எடுத்து பாருங்க. எடுத்து அந்த கேரட்டை சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு நரிச்சுன்னு இருந்துச்சு அப்படின்னா வேகலைன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கோங்க. இப்போ நான் பார்க்குறேன், எனக்கு நல்லா வந்து சாஃப்டாக வந்து வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையை வந்து இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமை வச்சே வந்து ரவையை வந்து வேக விடுங்க. பாருங்க, நமக்கு நல்லா ரவை வந்து வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சீனி சேர்க்க ஆரம்பிச்சுக்கலாம். நம்ம எடுத்த ரவைக்கு 1/4 இருந்து 1.5 மடங்கு வரை வந்து சீனி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் மட்டும் சீனி சேர்த்துக்கிட்டேன். ரவையை வந்து கொஞ்ச நேரம் நல்லா வந்து சீனியோட வந்து கலக்க விட்டுக்கலாம். அடுத்து இப்போ வந்து ஒரு 3/4 டம்ளர் வந்து சீனி சேர்த்துக்கிட்டேன். நான் மொத்தம் வந்து 1/4 மடங்குக்கு தான் சீனி சேர்த்துருக்கேன். நீங்கள் சுகர் அதிகமாக எடுத்துக்கிடுவீங்க அப்படின்னா இன்னும் வந்து ஒரு 1/2 டம்ளர் கூட சீனி சேர்த்துக்கலாம். ரவை நல்லா வெந்து வரவும் தான் சீனி சேர்க்கணும். அப்படி இல்லை, சீனி சேர்த்ததுக்கு அப்புறம் ரவை வந்து வேகாது. அவ்வளோதாங்க, நல்லா கேசரி பக்குவத்துக்கு நல்லா பொலன்னு வந்துருச்சு ரவை. இப்போ இதோட நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி சேர்த்துக்கலாம். வாசத்துக்கு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் நெய் விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான கேரட் கேசரி வந்து ரெடி. பாருங்க, ரவையோட நமக்கு கேரட் வந்து எவ்வளோ மிக்ஸ் ஆகிருக்குன்னு பாருங்க. நம்ம கலர் பொடியே போடல, ஆனால் எவ்வளோ சூப்பராக கலராக வந்திருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை.